அவரோட ரசிகன் சொல்றதை விட எனக்கு விவரமே தெரியாம ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா? அப்படி பிடிச்ச நபர்கள்ல கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் நான் வந்து சோகமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைச்சாலோ அவருடைய வீடியோக்கள் தான் நான் பார்த்திருக்கேன். முதலாவதாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அவர்கள் வந்து இப்போது உரையாற்ற போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து என்னோட வந்து லப்பர் அப்படிங்கிற டிமாண்டி காலனி 2 இதுக்கெல்லாம் பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த வருடம் ஆரம்பம் வந்து நகைச்சுவை உலகின் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார் படத்தில் நான் ஒரு 2 பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி. இதில் உருட்ரா தேவக்கொட்டவள்ளி அது வந்து அந்த பாட்டு இன்னும் பிளே பண்ணல. அந்த 2 பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த இசையமைப்பாளர் சித்தார்த்துக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ ஜி. அப்புறம் இயக்குனர் ராஜகோபால் சாரை பற்றி சொல்லணும். ஒரு டைம் சொன்னாருன்னா அந்த டைமில் அங்கே இருப்பார். அதுக்காகவே நாங்கள் வந்து அவர் 11 மணி சொல்லிட்டா மேக்ஸிமம் ஒரு 10:30க்கெலாம் நாங்கள் போயிடுவோம். அவ்வளோ சின்சியராக டைமை கீப் அப் பண்ணுற ஒரு டைரக்டர். ரொம்ப சின்சியராக இருப்பார். காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனை பார்த்தா முதல் காலை வணக்கம் அவரோட பழக்கத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு ஆச்சரியம் எனக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட பயணிச்சதில் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கவுண்டமணி சார் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அவரோட ரசிகன் சொல்றதை விட எனக்கு விவரமே தெரியாம ஒருத்தரை பிடிக்கும் தெரியுமா? அப்படி பிடிச்ச நபர்கள்ல கவுண்டமணி சாரும் ஒருத்தர். அவருக்கு நான் வந்து நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து சோகமா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைச்சாலோ அவருடைய வீடியோக்கள் தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ அவரோட படத்துல ஒரு ஓரமா நம்ம பேரு இருக்கிறதுல எனக்கு எங்க ஊருக்காரங்க என்ன பார்த்தாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மேடையில பாக்கியராஜ் சாரும் அவரும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. நிறைய மேடையில நான் இருக்கிற மேடையும் நான் பாக்குறேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் வந்து அவரை பத்தி நிறைய சொல்லும் போது இந்த ஸ்டேஜ்ல 2 பேரையும் நான் ஒன்னா பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பி வாசு சார் அவரோட படம் மன்னன் படம்லாம் பிளாக் பஸ்டர், அந்த காமெடிக்காகவே வேற லெவல். அதே மாதிரி நான் நேசிக்கிற சினேகன் அவரோடையும் நான் வந்து என்னோட பேர் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகும் நம்புறேன். கண்டிப்பா வெற்றி படம். நீங்க கண்டிப்பா அதனுடைய ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களோட விஷுவல்ஸ் அவ்வளோ, உங்களோட எழுத்துக்கள் அவ்வளோ அருமையா இருந்தது.